நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள முத்துக்காப்பட்டி, காரப்பநாயக்கம்பட்டி, கொல்லிமலை அடிவாரமான காரவள்ளி, பழையபாளையம், போடிநாயக்கம்பட்டி, வேலுக்குறிச்சி, கல்குறிச்சி, மேலப்பட்டி, சிங்காரபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் மரவள்ளிக்கிழங்கு சாகுபடி செய்துள்ளனர். இப்பகுதியில் வெள்ளை தாய்லாந்து, வெள்ளை முள்ளுவாடி, வெள்ளை உள்ளிட்ட 3 ரகங்களில் விவசாயிகள் மரவள்ளிக்கிழங்கு சாகுபடி செய்துள்ளனர். தற்போது அறுவடை செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இங்கு விளையும் மரவள்ளிக்கிழங்கை வியாபாரிகள் நேரடியாக விவசாயிகளிடம் கொள்முதல் செய்து சேலம் மாவட்டம் ஆத்தூர், தலைவாசல், நாமக்கல் மாவட்டத்தில் செல்லப்பம்பட்டி, நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கி வரும் சேக்கோ ஆலைகளுக்கு ஜவ்வரிசி, ஸ்டார்ச் தயாரிக்க அனுப்பி வைக்கின்றனர். மரவள்ளிக்கிழங்கில் உள்ள மாவு சத்து ஸ்டார்ச் புள்ளி அடிப்படையில் விலை நிர்ணயம் செய்யப்படுகின்றன. தற்போது இப்பகுதியில் உள்ள சேக்கோ ஆலைகளில் ஜவ்வரிசி தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதற்காக மரவள்ளிக்கிழங்குகளை அதிக அளவில் சேக்கோ ஆலை உரிமையாளர்கள் கொள்முதல் செய்து வருகின்றனர். மரவள்ளிக்கிழங்கு டன் ரூபாய் 6000 ரூபாய்க்கு விற்பனை செய்த நிலையில் தற்போது விலை வீழ்ச்சியடைந்து 500 ரூபாய் குறைந்து 5500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் மிகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். மீண்டும் விலை உயர்வுக்கு ஏதுவாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.